நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங் எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இந்த 1.272 இந்த ஃபிப்னாசி லெவல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 22,517 இந்த ரேஞ்சிலே பாருங்கள் மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் ஒரு லெவலுங்களா, ரெண்டாவது டைம், மூணாவது டைம், நாலாவது டைம். ஆனால் இன்றைக்கி பிரேக் பண்ணி நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா, இப்போது அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 22,167. இந்த 22,167 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 21,782, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 21,500. சரிங்களா, மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்த லோ தான் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் சப்போஸ் மார்க்கெட் மேலே இந்த ஸ்விங்குக்கு மேலே ஒரு 600க்கு மேலே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுது டேயில் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகலாம், 22,783 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக இருந்த இந்த 22,772 அப்படிங்கிற இந்த லெவல்லே கூட மார்க்கெட் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவலை ஒரு ஜோனாக மார்க் பண்ணிங்க. இந்த ஜோனு இது ஒரு ஜோனு மாரி வச்சுக்கலாம். இந்த ஜோன் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மேலே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துலையும் இருக்குது. சரிங்களா, இது ஒரு இமிடியேட் ஜோனாக ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நெஃப்டியில் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இன்றைய தினம் யூஎஸில் ஜிடிபி டேட்டா வருது. நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஜிடிபி டேட்டா வருது. இந்த ஜிடிபி டேட்டாலாம் பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஜிடிபி டேட்டா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வந்துட்டும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் எடுக்கலாம். ஆனால் மேலே வர்றதுக்கான அந்தளவுக்கு பாசிட்டிவ் நியூஸஸ் இல்லை. ஜிடிபி டேட்டா நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த லோ மார்க்கெட் கட் பண்ணிவிட்டு கீழே வர ஆரம்பிச்சிடும். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் ஆகணும் அப்படின்னா அதற்கான ஒரு காரணங்கள் மார்க்கெட்டுக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு நியூஸஸ் தேவைப்படும். மேலே வரணுன்னாலும் ஏதாவது ஒரு நியூஸஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த நியூஸஸ்க்காக நம்மளும் பார்க்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது இன்றைக்கி யூஎஸோட ஜிடிபி டேட்டா, நாளைய தினம் வீக்லி க்ளோசிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வரும். சரிங்களா, சப்போஸ் மார்க்கெட் ஹவர்ஸில் வருதா இல்லை எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வீக்லி க்ளோசிங்கை பாருங்கள். வீக்லி ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலே ஒரு ட்ரெண்ட் டிசைர் ஏரியா தான். இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கேண்டில் மாரி வச்சுதுங்களா, இந்த இடத்துல ஒரு பின்பார் மாரி வச்சுது. இந்த பின்பாரில் மேலே திரும்பி இருந்ததுன்னா கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நாளைக்கு இதே ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, இந்த ரேஞ்சுக்கு கீழேயே க்ளோஸ் ஆகுது, 22,700 கீழேயே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அகைன் ஒரு பெரிய ஃபால் தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட வீக்லி க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியும் ஒரு ரிவர்சல் கீழே தான் வர மாதிரி க்ளோஸு காமிச்சிக்கிட்டு இருக்கு. நாளைய தினம் இதேமாரி க்ளோஸ் ஆகுதா இல்லை எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங்கில் பார்த்துடலாம். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்துடும். சரிங்களா, அதை தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ராப் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் மேலே வந்தது கூட நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பாருங்கள். எக்ஸாக்டாக 48,916 மார்க்கெட் கரெக்டாக 48,916 டு 49,950 இந்த ரேஞ்சிலே திரும்பியிருக்கு. எக்ஸாக்டாக இந்த லைனுக்கு மேலே க்ளோசிங் வைக்கல பாருங்கள். மேலே போயிருக்கு, ஆனால் க்ளோசிங் வைக்காமல் ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. திருப்பி மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ட்ரெண்டையும் பார்த்துங்க. இந்த ட்ரெண்ட் சின்னதாக சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்ணும். சப்போஸ் நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனாக வர்றதுக்கு இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச், இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும்.
சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இப்படியே இதையே டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து 48,443 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 47,850 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 47,200 47,100 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணால் தான் 49,250 இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. தென் சென்செக்ஸும் நிஃப்டி போலவே தான் வீக்லி க்ளோசிங் இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட்டு. 74,365 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 73,200 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழெலாம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஃபாலை நோக்கி போகும். அதை வீக்லி அனலைசிங்கில் வந்து பார்த்துடலாம். மேக்ஸிமம் நாளைய தினம் வந்து இது சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மொமெண்டம் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கொடுக்கும். இந்த வாரமும் அந்தமாரி மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். ஏன்னா ஜிடிபி டேட்டா இருக்குது. அந்த ஜிடிபி டேட்டாவை பொறுத்து மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து மொமெண்டம் கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இம்மிடியேட்டாக இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கை வந்து எப்போதுமே பார்த்துக்குங்க. இந்த ஸ்விங்கு 74,833 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்டு, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 75,115 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. வீக்லி க்ளோசிங் ஆகட்டும். வீக்லி க்ளோசிங் ஆனோன்னே மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான க்ளோசிங் வச்சுருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரெக்ஷன் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓவரால் இப்போ டவுன் சைடு தான் இருக்குது. அந்த கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான க்ளோசிங்க்கு தகுந்தாற் போல் க்ளோசிங் வந்து எப்படி இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டைரெக்ஷன் கொஞ்சம் தெளிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை வீக்லி அனலைசிங் வீடியோவில் வந்து பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து எப்போதுமே ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணுன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதே நேரத்தில் 2 விதமான இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் அந்த கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோடய வியூ தான். உங்களோட வியூவோட என்னோடய வியூ வந்து ஒத்து போகுதான்னு பாருங்கள், அதற்கு பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களோட வியூவும் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.